ராமநாதபுரம் வெளிப்பட்டினத்தில் அமைந்துள்ள பர்வதவர்தினி சமேத முத்துராமலிங்க சுவாமி கோவிலில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு இணையானதாக கருதப்படக்கூடிய இந்த கோவில் 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த சேதுபதி மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டது. சேதுபதி மன்னர் தினந்தோறும் மண்டபம் வரை குதிரை மீது பயணம் செய்து பாம்பன் கடலை படகு மூலம் கடந்து ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய சிரமமாக இருந்ததால் ராமநாதபுரத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கிய நிலையில் இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. முத்துராமலிங்க சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கே வர்றதுக்கே முதல்ல ஒரு கொடுப்பனை வேணும், கலந்துக்கிறதுக்கு அதை விட பெரிய பாக்கியம் வேணும். கடவுள் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிவனாலயம் நடக்குது. நீங்க தான் முன்னாடி பார்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு மன திருப்தி எப்படி இருக்கு? கண்டிப்பா ஆண்டவனோட சித்தம் அது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த லைனேஜ்ல வர ஒருத்தர் அது செய்யணுங்கிறது இருக்கு. அது நடந்திருக்கு, நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. அதனால ரொம்ப கடவுளுக்கு நன்றி. இது 300 வருஷம் வச்சிருக்கு கோயில் கட்டி. விஜய ரகுநாத சேதுபதி எங்க தாத்தா, அப்புறம் எங்கள் அப்பா பாஸ்கர் சேதுபதி தாத்தா, சண்முக ராஜேஸ்வர் சேதுபதி எங்கள் அப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் லாஸ்ட் 100 இயர்ஸாக திருப்பதி ஒன்றும் நடக்கலை. நம்ம குலதெய்வ கோயில், அதனால நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. அந்த பர்மிஷன் எல்லாம் இப்போ இது 300 இயர்ஸ் ஆன ஆர்ச்சியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வேணும். இந்த ராஜகோபுரமே இடிஞ்சு போயிருந்தது. ஸோ அது மறுபடியும் திருப்பதி பண்ண அவங்க பர்மிஷன் தானே பண்ண முடியும். வி ஹேவ் டு கோ டு த டாப் லெவல் என்டோமெண்ட்ல போய் பர்மிஷன் வாங்கி அதை எப்படி முறைப்படி கட்டணுமோ அது மாதிரி கட்டியிருக்கோம். பர்வதவர்தினி சமேத முத்துராமலிங்க சுவாமி கோவில் இன்னைக்கு கும்பாபிஷேகம். 300 மிக பழமையான கோவில். 300 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிக 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 ரொம்ப சந்தோஷம். 100 ஆண்டுகளுக்கு பழமையாயிருந்த கோவில் 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் மிக விரைவாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.